யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஸோ யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸும் அதனுடைய டெரிட்டரி. ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பார்ட் 1லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா. ஸோ ஷெடியூல் 1லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா. அதே மாதிரி ஆர்டிக்கல் 1லேயும் இதை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரியா. ஸோ ஆர்டிக்கல் 1ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா தட் இஸ் அ பார்டர் தேர் ஷால் பி ஹேவ் பீன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இந்தியா தான் வந்து இந்த பாரத் அப்படின்னக்கூடிய இந்த நாடு, சரியா. ஸோ பாரதம் தான் இந்தியா, இந்தியா தான் பாரதம். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 1ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரியா. ஸோ இந்த யூனியனும் அதனுடைய டெரிட்டரியும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மேக்ஸ் கிராஷ் கோர்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. YCT பப்ளிகேஷனோட ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்பைல் பண்ண மேத்தமெட்டிக்ஸ் புக் இருக்குல்ல, இப்போ இங்கே முன்னாடி எல்லோ கலரில் ஷோ ஆகுது. இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே A to Z நம்ம வந்து ஒரு கோர்ஸாக கம்பைல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை எப்படி அக்சஸ் பண்ணுறது, இந்த கோர்ஸோட ப்ரைஸ் என்ன, வேலிடிட்டி என்ன, அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸுக்கும் ஸோ நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவாகவே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இப்போ ஐகார்டில் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஹூ இஸ் ஆத்தரைஸ்டு டு ஆல்டர் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த எனி ஸ்டேட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரியை ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யார் வந்து பொறுப்பு, சரியா. ஸோ இப்போ வந்து நீங்கள் படிக்கலை அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு, நீங்கள் தான் பொறுப்பு. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், அந்த ஸ்டேட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் மாற்றணுன்னாலோ அல்லது பவுண்ட்ரி ஆல்டர் பண்ணணுன்னாலோ யார் பொறுப்பு அப்படின்னா இந்தியாவோட பார்லிமெண்ட் தான் வந்து பொறுப்பு, சரியா. ஸோ இந்தியன் பார்லிமெண்ட் நினச்சா மட்டும்தான் ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரியை ஆல்டர் பண்ண முடியும். ஸோ ஓகேவா. ஸோ எப்படி அப்படின்னா, இப்போ ஆந்திரான்றக்கூடிய ஒரு பெரிய நாடை, சரியா, பெரிய ஸ்டேட்டை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டாக பிரித்தாங்க இல்லையா. ஸோ தெலுங்கானா ஆந்திரான்னு. ஸோ அதை வந்து பார்லிமெண்ட் மனசு வைக்கணும், பார்லிமெண்ட் மனசு வச்சா மட்டும்தான் மாற்ற முடியும், சரியா. ஸோ அதுக்காக மக்கள் வந்து இது ஜனநாயக நாடுங்கிறதுனால மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மக்களோட கருத்துக்கு ஏற்ப அந்த பிரிச்சிங் கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ பட் ஆனால் பார்லிமெண்ட்டில் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பில் வந்து பாஸ் ஆகணும். ஸோ அது பாஸ் ஆனால் தான் பவுண்ட்ரி வந்து ஆல்டர் பண்ணப்படும், சரியா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல்லே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா. ஸோ இந்த மாதிரி ஆர்டிக்கல் 3 அப்படின்னக்கூடிய ஒரு ஆர்டிக்கலில், சரியா, அந்த ஆர்டிக்கல் நம்பரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட், சரியா. ஸோ விச் மீன்ஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம், சரியா. எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் இருக்கு இல்லையா. ஸோ ஆல்ரெடி இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டேட் இருக்குது, அந்த ஸ்டேட்டோட பவுண்டரி ஆல்டர் பண்ணுறதோ அல்லது நேம் மாற்றுறதோ அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 3 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே இன்னொரு ஆர்டிக்கல் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 2. புதுசாக ஒரு ஸ்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இணைக்கிறாங்க, சரியா. ஸோ நியூ ஸ்டேட் ஃப்ரம் அவுட் சைடு இந்தியா, ஓகே. நியூ ஸ்டேட்டை இணைக்கிறாங்க, பட் ஆனால் அது வந்து வெளிநாட்டிலேருந்து இணைக்கிறாங்க, சரியா. ஸோ இப்போ வந்து சிக்கிம் அப்படின்னக்கூடிய ஒரு நாடு, ஒரு ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே இல்லை ஆக்சுவலாக. அது வந்து ஒரு குறுநில மன்னரோட கையில் இருந்தது. பட் லேட்டராக அது என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்களோட்ட வந்து பார்த்திங்கன்னா வாக்கெடுப்பு எடுத்து தென் அதுக்கப்புறம் இந்தியாவோட வந்து இணைச்சிட்டாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இணைக்கிறதுக்கு 1974-75 அந்த பீரியட் ஆயிடுச்சு. இந்திரா காந்தியோட பீரியடில் தான் வந்து இணைச்சாங்க, சரியா. ஸோ இப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவோட டெரிட்டரிக்குள்ளார ஒரு ஸ்டேட் இருக்குது, சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா, அந்த டெரிட்டரியை ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அப்படி பிரிக்கும் பொழுது, சரியா. ஸோ டெரிட்டரியை ரெண்டாக பிரிக்கும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 3யோட கேட்டகரியில் வந்துடும், சரியா. ஸோ இப்போ புதுசாக ஒரு ஸ்டேட்டு இந்தியாவோட பவுண்டரியிலே இல்லை, அதை புதுசாக இணைக்கிறாங்க அப்படின்னா அது ஆர்டிக்கல் 2ல் வந்துடும், ஓகேவா. ஸோ இது ரெண்டு தான் வந்து இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன், ஓகே, ரைட். ஸோ அடுத்ததாக 134 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிக்கல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரைப்ஸ் அ டீட்டெயில் ஃபார் த நியூ ஸ்டேட் ஃபார்மேஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் அண்ட் பவுண்ட்ரிஸ் அண்ட் எக்ஸெட்ரா அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ நியூ ஸ்டேட் ஃபார்மேஷன் தான், பட் ஆனால் என்ன அப்படின்னா பழைய பவுண்டரியை ஆல்டர்னேட் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஆர்டிக்கல் 3ல் வந்துடும், ஓகே. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ பழைய பவுண்டரியை ஆல்டர்னேட் பண்ணுறாங்க, சரியா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது புதுசாக ஒரு ஸ்டேட் உருவாகும். ஸோ இதுவே இந்த பவுண்ட்ரி ஆல்ட்ரு பண்ணாமல் புதுசாக ஒரு வேறு ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டை வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து இணைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஆர்டிக்கல் 2ல் வந்து, ஓகேவா. ஸோ அடுத்ததாக 135 விச் ஆஃப் த ஸ்டேட் விச் இஸ் த 29th ஸ்டேட் ஆஃப் இந்தியா கிரியேட்டட் இன் 2014, சரியா. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு 28 ஸ்டேட் தான் இருக்குது, சரியா. அதே மாதிரி 8 யூனியன் டெரிட்டரி தான் இருக்குது, சரியா. பட் ஆனால் வந்து 29th ஸ்டேட்னு சொல்லி ஒரு ஸ்டேட் கிரியேட் ஆனிச்சு. என்ன அப்படின்னா தெலுங்கானா தான் அதுக்கான ஆன்சர். 29 ஸ்டேட் கிரியேட் ஆனிச்சு. எங்கே அந்த 29வது ஸ்டேட், 28 ஸ்டேட் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்டேட் வந்து இருந்தது. அந்த ஸ்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்து இப்போ யூனியன் டெரிட்டரியாக வந்து பிரிச்சிருப்பாங்க, சரியா.
ஒன்று யூனியன் டெரிட்டரியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அது ஸ்டேட்டாக இருந்தது. சரியா? ஸோ ஸ்டேட் ஸ்டேட்டஸ் இனிமேல் அதுக்கு கிடையாது, யூனியன் டெரிட்டரி அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இப்போது இதை இணைக்கிறதுக்கு பற்றின பேச்சுவார்த்தைகளும் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ அது எப்போ செயலுக்கு கொண்டு வராங்கன்றது தெரியல. ஓகேவா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்னு சொல்லி 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ இன்றைக்கி டேட்டில் எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்குன்னா 28 ஸ்டேட்ஸு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. 29வதாக பிரிக்கப்பட்ட ஸ்டேட்ஸ் தான் 2014 இந்த தெலுங்கானா அப்படின்னக்கூடிய ஸ்டேட். ஓகேவா? ரைட். ஸோ இந்த சிக்கிம் அப்படின்னக்கூடிய ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது ஸ்டேட்டாக உருவாக்கியிருப்பாங்கன்னா 22nd ஸ்டேட்டாக உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, 28th ஸ்டேட் தான் ஜார்க்கண்ட். சரியா? 28th. இதை ஜார்க்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா பீகார்லேருந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உத்தரகாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 27th ஸ்டேட்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்டாக 27th ஸ்டேட் தான். உத்தரப்பிரதேஷ்லேருந்து இந்த உத்தரகாண்டை வந்து பிரித்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்ததாக 136. ஸோ தெலுங்கானா இஸ் அ டேஷ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட 29வது ஸ்டேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா. ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பார்க்கலாம். ஸோ 27th ஸ்டேட் வந்து என்னது? ஸோ இப்போ தான் நான் இங்கே சொன்னேன் உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ உத்தரகாண்ட் தான் இதுக்கான ஆன்சர். சரியா? ஸோ 30th ஸ்டேட் வந்து பிரிக்கல. 28th ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட், பீகார்லேருந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 137. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேஸ் பீன் ஃபார்ம்டு ரீசென்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்கான். கடைசியாக உருவாக்கப்பட்ட ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா தான். ஆந்திர பிரதேஷ்லேருந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ தெலுங்கானா வந்து பார்த்திங்கன்னா 29th ஸ்டேட்டாக. ஸோ ஜார்க்கண்ட் வந்து நமக்கு தெரியும் 28th ஸ்டேட். சத்தீஸ்கர் வந்து 26th ஸ்டேட்டு. ஸோ ஆந்திர பிரதேஷில் முதல்ல ஆரம்ப காலத்திலே அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போடுறதுக்கு முன்னாடியே இப்போது இன்றைக்கி டேட்டில் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆந்திர பிரதேஷ் தான். பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்னு கூடிய ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 53 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்துருப்பார். ஸோ அவர் இந்த மாதிரி எதுக்காக உண்ணாவிரதம் இருந்திருப்பாருன்னா, இந்தியாவை வந்து மொழி வாரியாக பிரிக்கணும், தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு தனி மாநிலம் வேணும். நீங்கள் மதராசுன்னு கூடிய ஒரே மாநிலத்தில் வச்சுருந்தாங்க இல்லையா அந்த டைமில் பிரிட்டிஷ்லாம். ஸோ அதே மாதிரி வச்சுருந்தாலும் செல்லாது, எங்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு சொல்லி ஆந்திர பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குரல் கொடுத்து தனி மாநிலம் வந்து மொழி வாரியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இருந்த லீடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மொழி வாரியாக பிரித்து அவங்கவுங்க தனித்தனியாக போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் இருந்தது. சரியா? ஸோ அதனால் நிர்வாக வசதிக்கு ஏற்ப தான் வந்து பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ 2-3 மொழி பேசக்கூடியவங்க ஒரே ஊரில் இருக்காங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சில வேற்றுமைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ மொழியிலே வேற்றுமை இருக்குது அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்தியன் கவர்மெண்ட்டை எதிர்த்து தனியாக பிரிஞ்சு போக மாட்டாங்கல்ல. அதனால் அதை இனிஷியலாக கொண்டு வரதுக்கு பயந்தாங்க. பட் ஆனால் மக்கள் வந்து மொழி வாரியாக தான் மாநிலம் வேணுன்றதுல தீவிரமாக இருந்ததுனால ஸோ மொழி வாரியாக பிரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் தான் முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரியா? ஸோ அதில் வந்து எத்தனை ஸ்டேட்ஸ் ஆக்சுவலாக வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் போட்டப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உருவாக்கியிருந்தாங்கன்னா 14 ஸ்டேட் இருந்தது. அதே மாதிரி ஒரு 6 யூனியன் டெரிட்டரி தான் இருந்தது. சரியா? பட் ஆனால் அது இன்றைக்கி டேட்டில் அப்படியே 28, தென் யூனியன் டெரிட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய யூனியன் டெரிட்டரிஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டேட் ஸ்டேட்டஸும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு திரிபுரா இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 1949 இந்தியாவில் இணைச்சி தென் 1962 அதுக்கு ஸ்டேட் ஸ்டேட்டஸ் கொடுத்து யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்து தென் வந்து பார்த்திங்கன்னா அதை 72 தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி திரிபுராவுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை இருக்குது. சரியா? ஸோ 1949 வந்து அதை இந்தியாவோட ஃபஸ்ட்டு இணைப்பாங்க. அதுக்கு முன்னாடி அது இந்தியாவில் இல்லை. சரியா? ஸோ அதுக்கப்புறம் 1963 62 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவோட வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரியாக ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க திரிபுராவை. தென் வந்து பார்த்திங்கன்னா 1972 தான் என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கான ஸ்டேட் ஸ்டேட்டஸ் ஃபுல் ஸ்டேட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இது மாதிரி நிறைய யூனியன் டெரிட்டரியாக கொடுத்ததெல்லாம் 1-2 வந்து மாற்றி தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டாக கொடுத்து ஸோ இன்றைக்கி டேட்டில் 8 யூனியன் டெரிட்டரி தான் இருக்குது. 28 ஸ்டேட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 138 என்ன கொடுத்துருக்கான், வாட் இஸ் த நம்பர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் த கண்ட்ரி ஆஃப்டர் த கிரியேஷன் ஆஃப் தெலுங்கானா. தெலுங்கானா உருவானதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவில் இருந்தது? 29 ஸ்டேட்ஸ். ஏன்னா அதை தான் 29 ஸ்டேட்ஸாக உருவாக்கியிருப்பாங்க.
ஸோ அடுத்ததாக 139 தெலுங்கானா வாஸ் ஃபார்ம்டு த ஜாகிரபிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் என்டைட்டி ஆன் த June 2nd 2014. எத்தனாவது ஸ்டேட்டாக உருவானுச்சு அப்படின்னா 29th ஸ்டேட். இதை ஏன் அடிக்கடி கேட்டிருக்காங்க தெரியுமா? ஸோ பிகாஸ் இப்போது இன்றைக்கி டேட்டில் 28 ஸ்டேட்ஸ் தான் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். சரியா? ஸோ நீங்கள் இப்போ காம்படிட்டிவ் ஃபீல்டு வரும்போது எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு மொட்டையாக படிச்சிருந்தீங்க 28 அப்படின்னும் பொழுது. ஸோ நீங்கள் அந்த 29ன்னு ஒன்று உருவாகி இருக்கவே இருக்காது, 28 தானே. அப்போ 28 எப்படி தாண்டி இருக்குன்னு சொல்லி நீங்கள் 27 சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை 28 சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் தான் செக் வச்சுருக்கான் 29. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான். அடுத்ததான் 140வது கொஸ்டின். Which of the following article of the Indian Constitution written that India, that is a Bharat, that shall be the union of the states அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்தியா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாரத். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸோட ஒரு யூனியன் தான் வந்து இந்த இந்தியா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை எந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஆர்டிக்கல் 1. சரியா? ஸோ ஆர்டிக்கல் 2 வந்து புதுசாக ஒரு ஸ்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் பண்ணுறது, நியூ ஸ்டேட்டை அட்மிட் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 3 வந்து பார்த்திங்கன்னா நியூவாக ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறது. எப்படி உருவாக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டை வச்சு ஆல்ட்ரு பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு பவுண்ட்ரி ஆல்ட்ரு பண்ணி புதுசாக ஒரு ஸ்டேட்டை வந்து உருவாக்குறது. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 3ல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸை ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ அடுத்ததாக வந்து ஆர்டிக்கல் 4 வந்து இந்த ஆர்டிக்கல் 2 and 3 பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்ததாக 141 த ஸ்டேட் ஆஃப் த மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் வேர் கிரியேட்டட் இன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஆக்சுவலாக 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போட்டு நமக்கு என்ன பண்ணாங்க, ஒரு 14 ஸ்டேட் க்ரியேட் பண்ணாங்க இல்லையா? அதில் ஒரு ஸ்டேட் தான் வந்து பாம்பே அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. ஸோ இந்த பாம்பேன்ற ஸ்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா குஜராத்து மகாராஷ்டிரா ரெண்டும் சேர்ந்து ஒரே ஸ்டேட்டாக இருந்தது பாம்பே. ஏன்னா அப்போ தான் பிரிட்டிஷ் பாம்பே பிரசிடென்சி தானே ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பாம்பேன்னு இருந்தது. பட் அந்த டைமில் வந்து குஜராத்தி மொழி பேசக்கூடிய நபர்கள் வந்து எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி ஒரு 4 வருஷம் கழிச்சு 1960 தீவிரமாக வந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1916 சொல்லி ஒரு ஆக்டை போட்டு குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா ரெண்டையும் 1960 பிரிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ பாம்பேன்ற ஒரு பிரசிடென்சியை மகாராஷ்டிரான்னு ஒரு ஸ்டேட்டாகவும் குஜராத்ன்ற ஒரு ஸ்டேட்டாகவும் ரெண்டாக வந்து பிரிக்கப்பட்டிருப்பாங்க. எப்போது அப்படின்னா 1960. ஓகே. 142 த ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் அண்ட் ராஜஸ்தான் வேர் கிரியேட்டட் இந்த இயர் ஆஃப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எந்த வருஷத்தில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2000. சரியா? ஸோ இந்த சத்தீஸ்கர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் உருவாக்கும் போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ்லேருந்து ஆல்ட்ரு பண்ணி உருவாக்கியிருப்பாங்கன்றதை நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இது எல்லாமே 2000 தான். பட் ஆனால் டேட் வேறு டேட் இருக்கும். நவம்பர் 1 இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட் வந்து மாறி இருக்கும். சரியா? ஸோ நவம்பர் 18 15 சரியாக தெரியல எனக்கு. ஸோ அந்த மாதிரி டேட் மாறி இருக்கும். ஸோ டேட் நமக்கு தேவையில்லை, 2000ன்றது தெரிஞ்சால் போதும். எந்த ஸ்டேட்லேருந்து ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்கன்றது தெரியணும். ஸோ சத்தீஸ்கர் அப்படின்னக்கூடிய ஸ்டேட் வந்து மத்திய பிரதேஷ்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி சத்தீஸ்கர்ன்ற ஒரு புது ஸ்டேட்டை 2000 உருவாக்கியிருப்பாங்க. உத்தரகாண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் இருக்கு இல்லையா? ஸோ யூபி அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் அப்படின்னக்கூடிய ஒரு மாநிலத்தை உருவாக்கி அதுக்கு டெஹ்ராடூன் கேபிட்டலாகவும் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இடம் தான் இந்த டெஹ்ராடூன் அப்படின்னக்கூடிய இந்த பிளேஸ். சரியா? ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய அந்த ஏதோ ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியோ ஏதோ NDAO இன்னும் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து இந்த உத்தரகாண்டில் அதுவும் டெஹ்ராடூனில் வந்து இருக்குது. சரியா? ஸோ இந்த NCCயில் இருந்தவங்களுக்குலாம் அதை வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அடுத்ததாக ஜார்க்கண்ட். ஸோ ஜார்க்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்லேருந்து பிரித்தாங்கன்னா பீகார்லேருந்து பிரித்தாங்க. எப்போது 2000 தான் பிரிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ இதை தாண்டி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது 28வது ஸ்டேட்டாக பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம், இது 27வது ஸ்டேட்டாக பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம், இது 26வது ஸ்டேட்டாக பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம். சரியா? ஸோ 25th ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா கோவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் ப்ரிப்பரேஷனில் இந்த டைமில். சரியா? ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 25th அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கோவா, 25th ஸ்டேட் கோவான்றது கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரியா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 29 தான் வந்து தெலுங்கானா. இப்போ அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம்ல. ஸோ தெலுங்கானா. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 143 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 35A ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன் த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான்
போன கிளாஸ்க்கு முன்னாடி கிளாஸில் கூட டிஸ்கஸ் பண்ணேன். ஜம்மு அண்ட் காஷ்மீரோட எக்ஸ்ட்ராவான ஒரு சில விஷயத்தை தான், அதாவது ஆர்டிக்கல் 370 பற்றின ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை தான் இந்த ஆர்டிக்கல் 35A வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். ஓகே, 35A அப்படின்னாலும் 370னாலும் நமக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் ஞாபகம் வரணும். 2019 அதை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரியா, 370 வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. 144. ஸோ ஒடிஷா ஜாயின்டு த யூனியன் ஆஃப் இந்தியா ஆஸ் அ இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் இன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். 1947 தான் இதுக்கான ஆன்சர். சரி, ஆக்சுவலாக 1936 தான் 36-37 இந்த டைமில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒடிசான்ற மாநிலம் வந்து உருவாகியிருக்கும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு ஒடிசான்ற ஒரு ஸ்டேட், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து உருவாகியிருக்கும். தென் 1950 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த பட்டேல் இருக்கார்ல, நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சிருப்பார். ஸோ நிறைய இதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். சரியா, ஸோ அந்த மாதிரி 1950 தான் ஒடிஷாவை வந்து இந்தியாவோட ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை இணைச்சது யார் அப்படின்னா பட்டேல் தான். 1950 தான் ஒடிஷா வந்து இந்தியாவோட ஜாயின் ஆகிருக்கும். சரியா, ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்தது. சரியா, ஸோ நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஒரு கடின உழைப்பு தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், கிட்டத்தட்ட 563 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வந்து இந்தியாவோட இணைச்சிருப்பார். ஓகேவா, ஸோ அதில் ஒன்று தான் இந்த ஒடிஷாவும். ஸோ அப்புறம் நம்ம இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் கதையெல்லாம் பார்த்துருப்போம், ஜுனாகர் கதையை பார்த்துருப்போம், அப்புறம் வந்து ஹைதராபாத் கதை, இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயோ செகண்ட் கிளாஸ்லேயோ மென்ஷன் பண்ணேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கொஷின் நம்பர் 145. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் பிகம் த பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். சாரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேஸ் பிகம் த பார்ட் ஆஃப் இந்தியா இன் 1949 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ 1949 இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஸ்டேட் வந்து இந்தியாவில் வந்து புதுசாக ஒரு ஸ்டேட்டாக ஆட் ஆனிச்சு. சரியா, ஸோ திரிபுரா அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடியே சொன்னேன், 1949 திரிபுரா ஆட் ஆகிருக்கும். சரியா, ஸோ அது வரைக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸும் கொடுக்கல, ஸ்டேட் ஸ்டேட்டஸும் கொடுக்கல. எப்போ வரைக்கும்னா 1962-63 அந்த காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டஸும் கொடுக்கல. தென் அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ 1972-3 தான் நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் எந்த இயருன்னு. ஓகே, கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 49 ஆட் பண்ணாங்க, தென் 63 ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க யூனியன் டெரிட்டரியாக, 72 ஸ்டேட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னா திரிபுரான்ற ஸ்டேட். ஸோ இப்படி தான் வந்து திரிபுராங்கிறது இன்றைக்கி டேட்டில் ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. ஓகேவா, 146. டேஷ் வாஸ் ஃபார்ம்டு இன் January 21, 1972 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1972 January 21 வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட் வந்து உருவானுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேகாலயா தான் இதுக்கான சரியான ஆன்சர். சரியா, ஸோ திரிபுராவும் வந்து 1972 January 21 தான் உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம். சரியா, ஸோ சப்போஸ் திரிபுராங்கிறது ஆப்ஷனில் இருந்திருந்தாலும் திரிபுரா வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டு தான். சரியா, ஸோ அப்போ மேகாலயா வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இங்கே ஆப்ஷனில் திரிபுரா வந்து கொடுக்கல. ஸோ வெறும் மேகாலயா மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ மேகாலயா அப்படிங்கிறதும் திரிபுரா அப்படிங்கிறதும் ஒரே நாளில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் ஸ்டேட்டஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, புரியுதா? ரைட். தெலுங்கானா வந்து 2014. தென் ஒடிஷா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வந்து அந்த டைம்லேயே வந்துருச்சு. சரியா, 1950 ஆட் பண்ணும்போதே அது ஒரு ஸ்டேட்டாக தான் ஆட் ஆனிச்சு. ஸோ கோவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது, ஒரு இது இருக்குது. சரியா, ஸோ கோவாவுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரி என்னன்னு நான் சொல்கிறேன். சரியா, ஸோ இப்போது 1962. சரியா, ஸோ 12வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட், எக்ஸாக்டாக என்னோடய மெமரி பவர் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஸோ 12th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962. சரியா, ஸோ ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. சரியா, ஸோ ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னு கூடிய ஒரு ஆப்ரேஷனை பண்ணி, சரியா, ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் ஒன்று இறக்கி என்ன பண்ணாங்கன்னா இந்த கோவாவையும் அப்புறம் இந்த டயோடாமன் இருக்குல்ல, ஸோ டயோன் டாமன், ஸோ இந்த 2 பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகூஸ் வந்து ஆக்குபை பண்ணிவிட்டு போகமாட்டேன், இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் விஜய் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கோவாவை வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே இணைச்சிட்டாங்க. சரியா, ஸோ இந்தியாவுக்குள்ளே இணைச்சி இந்த யூனியன் டெரிட்டரியாக வந்து கோவாவுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ கோவாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா
யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த டைமில் அப்படின்னா 1962. ஓகே, ஸோ 1962 கோவா வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக தான் இருந்திருக்கு. சரியா, தென் வந்து 1967, சரியா. ஸோ அந்த பீரியடில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கோவா மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் மகாராஷ்டிராவோட போய் இணைஞ்சிக்கிறீங்களா, சரியா. ஸோ மகாராஷ்டிராவோட இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ மக்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்கலை, சரியா. ஸோ இதில் நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போயிலேருந்து கோவாவுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கொடுக்க சொல்லி அந்த கோவாவோட மக்கள்கிட்ட வந்து ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன்லலாம் அந்த வந்து பார்த்திங்கன்னா கோவாவுக்கு ஸ்டேட் ஸ்டேட்டஸ் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஸ்டேட்டஸ் இருந்தது அப்படின்னா தான் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் வந்து இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஸ்டேட் லெவலில். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பிரசிடென்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே பிரசிடென்ட்டோட கண்ட்ரோல்லையோ அல்லது லெஃப்டினன்ட் கவர்னர்னு சொல்லுவாங்க, அந்த போஸ்டிங்கில் தான் இருப்பாங்க, சரியா. ஸோ இப்போ வந்து இந்த பிரசிடென்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது மக்களுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்று இருந்தால் அவங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்கோசரமாவது ஏதாவது செய்வாங்க இல்லையா. ஸோ அதனால் ஸ்டேட்டஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த கோவா. ஸோ அதுக்கான காலம் கைகூடும் நேரம் வந்து எப்போ வந்தது அப்படின்னா 1986 87, எஸ் கரெக்ட், 87 56th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 52nd கிடையாது, 56th அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த சட்டத்திருத்தத்தின் மூலிமா கோவாவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா ஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ கோவா வந்து 1962 அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரியாக வந்து ப்ரொமோட் ஆனாங்க, சரியா. ஸோ போர்ட்டுகீஸோட கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வந்து 1962 கோவா வந்து இந்த மாதிரி ஸ்டேட் அப்படின்னு யூனியன் டெரிட்டரி அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வாங்கினாங்க. தென் 1967 மகாராஷ்டிராவோட ஜாயின் பண்ணிக்க சொல்லி ரெஃபரண்டம் எடுத்தாங்க. பட் மக்களுக்கு வந்து வில்லிங் இல்லை. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1987 என்ன பண்ணாங்க, 56th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா இந்த மாதிரி கோவாவை வந்து ஒரு ஸ்டேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி டேட்டில் கோவா வந்து ஒரு ஸ்டேட்டு தான், ஓகேவா, புரியுதா. ஸோ இதுக்கு பின்னாடி நடந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி கோவா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, ரைட். ஸோ அடுத்ததான் 147. when did Sikkim became the state? எஸ், சிக்கிமை பற்றி நான் ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே. அந்த ஆர்டிக்கல் 2-3க்கு எக்ஸாம்பிள் சொன்னல, ஸோ அதுதான். சிக்கிம் அப்படிங்கிறது இந்தியாவோட சேரவே இல்லைப்பா. ஸோ எப்போ அப்படின்னா 1974 வரைக்கும். ஸோ 1974 ஒரு 35th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டை போட்டாங்க, சரியா. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா என்ன பண்ணாங்க அப்படின்னா 1974 போட்டாங்க. ஸோ 74 போட்டு சிக்கிமை ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே இணைச்சாங்க, சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இணைத்தனர், ஓகே. ஸோ இன்சர்ட் பண்ணாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டை போட்டாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1975 இந்த மாதிரி ஸ்டேட் ஸ்டேட்டஸ் கொடுத்து அதுக்கப்புறம் லெஜிஸ்லேச்சர் அதெல்லாம் வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அதை வந்து வெளியிலேருந்து ஒரு நாடு ஒரு லேண்டை இந்தியாவுக்குள்ளே இணைச்சிருக்காங்க. இதை இணைக்கிறதுக்கு எந்த ஆர்டிக்கல் தேவைப்பட்டிருக்கோ ஆர்டிக்கல் 2 வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரியா. ஸோ அதே மாதிரி அதை ஸ்டேட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆல்ரெடி இந்தியாவுக்குள்ளே ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அதை ஆர்டிக்கல் 3 யூஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க, சரியா. ஸோ நியூவாக ஒரு ஸ்டேட்டாக உருவாக்கியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இப்படி தான் இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஆர்டிக்கல் 2 வந்துட்டு தான் அடுத்து ஆர்டிக்கல் 3 வரணும், இந்த மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் எந்த வருஷன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கோவா பிகம் அ ஸ்டேட்னு கொடுத்துருக்கான். ஸ்டேட் ஆனது 1975, இந்தியாவுக்குள்ளே இணைச்சது 1974, ஓகேவா. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டேட் ஸ்டேட்டஸ் கொடுத்தது 1975, ஓகேவா. ஸோ நம்ம தமிழ்நாடுக்கு எப்போ ஸ்டேட் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போட்டாங்கன்னு சொன்னால அப்போவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடுன்ற பேர் இல்லை. 1969 தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேர் வந்து அறிஞர் அண்ணா வந்து பேர் வச்சுருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மதராஸ் அப்படின்ற பேர் தான் இருக்கும், சரியா. மதராசப்பட்டினம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்தியன் கவர்மெண்ட்டோட கலோக்கியல் அதாவது ரெக்கார்ட் லாங்குவேஜஸில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஸோ மெட்ராஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது, ஓகேவா, ரைட். அடுத்ததான் 148. ஸோ த லாஸ்ட் கொஷின் ஆஃப் திஸ் வீடியோ. In which year the Goa was given the special option to merge with Maharashtra? சரி, இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்டேட்டாக எப்போ ஆக்குனாங்க, திரிபுராக்கெலாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டிருந்தான், மேகாலயா கேட்டிருந்த மாதிரி. பட் ஆனால் கோவாவுக்கு மகாராஷ்டிராவோட இணையறதுக்கு எப்போ வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி சொன்னேன், 1967. சரியா? ஸோ 1967 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் போல் வந்து கண்டக்ட் பண்ணாங்க மக்கள்கிட்ட. ஸோ ஒப்பீனியன் போல்னால் ஒன்றும் இல்லை, உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு ஓட்டு கேட்குற மாதிரி. சரியா? ஸோ ரெஃபரண்டம் மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்கள் சொன்னாங்க. அதில் மெஜாரிட்டி ஆஃப் ஓட் வந்து பார்த்திங்கன்னா கோவா வந்து மகாராஷ்டிராவோட மெர்ஜ் ஆகிறத விரும்பலை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன் இவங்க விரும்பலைன்னா, ஆக்சுவலாக கோவா வந்து போர்ட்டிகோஷோட கண்ட்ரோலில் இருந்தது. இந்த பாம்பே ப்ராவின்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ இந்த போர்ட்டிகோஷோட கண்ட்ரோலில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 வருஷமாக போர்ட்டிகோஷோட கண்ட்ரோலில் இருந்த ஒரு இடம், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எப்படி வந்து ஒரு பிரிட்டன் கல்ச்சரோட நான் போய் பிரிட்டன் கல்ச்சரோட இடத்துல இருந்த மகாராஷ்டிராவோட போய் நான் இணையிறேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஒத்துக்குவாங்க? புரியுதா? ஸோ அதனால தான் லேண்ட் சர்ஃபேஸ் கம்மியாக இருந்தாலும் கோவாவை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்டாக வந்து ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதே பாண்டிச்சேரியும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், பாண்டிச்சேரியில் வந்து ஒரு மாதிரியான ட்ரெடிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பிகாஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மெட்ராஸ் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான சட்ட சிக்கல்லாம் இருக்குது. சரியா? ஸோ எடுத்தவங்க அவுத்தவங்க நம்ம எதையும் வந்து புதுசாக ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டோட இணைக்க முடியாது. ஸோ மக்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ இப்போது சரி, அது வேணாம், அது பேசினா கான்ட்ரவர்சியாக போயிடும். சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆகுது. ஓகே, தேங்க்யூ, பாய்.